அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியின் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்று 11 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியில சந்திராஷ்டமம் என்பது பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் என்பது உற்சாகம் தரக்கூடிய வகையில் நாள் தொடக்கத்திலேயே நல்ல ஒரு எழுச்சியும் மனசுல ஒரு தெம்பும் தெளிவும் இருக்கிற மாதிரியான நாளா இருக்கு. சாதாரணமாகவே எந்த காரியத்தையும் எடுத்து அதில் முடிப்பதில் சிறப்பு மிக்க ராசியாக நீங்கள் இருப்பதனால இன்றைய நாள் இன்னும் கூடுதலான மகிழ்ச்சியை உங்களுக்கு தேடி தருகிறது. ரிஷபராசி என்பவர்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாக இருக்கு. எவ்வளவு பணம் இருந்தா என்ன சார், எத்தனை பதவியில் இருந்தா என்ன சார், நிம்மதி இல்லாத ஒரு மனம் தவிக்கக்கூடிய தவிப்பை நம்ம பார்க்கும்போது ஐயோ பாவம்னு. ஆனா இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு அந்த மன அமைதியும் நிம்மதியும் பாதித்தருகிறார். மிதுனராசி என்பவர்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு விலக வேண்டிய நாள். அதாவது எல்லா நாளுமே எல்லாத்தையும் சேர்த்துக்க முடியாது. டிசையர் இஸ் தி ரைட் டு சக்சஸ் அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஆனாலும் கூட கார் ஓட்டுறது இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கார் டிரைவிங் அப்படின்றதுல அந்த வாழ்க்கையோட ஒப்பிட முடியும். எந்த இடத்துல கிளட்ச் அமுக்கணும், எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் அமுக்கணும், அதே மாதிரி வாழ்க்கையில எந்த இடத்துல பிரேக் அமுக்கணும்னு அந்த பிரேக்கை இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில அமுக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு இறைவனுடைய சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய மனதுல ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளும் எழக்கூடிய நாள். இந்த மாதிரியான நாள்ல அப்படியே லைட்டா விட்டுறணும், இதுவும் கடந்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்காம இந்த நாளை இப்படி ஒரு பாக்கியத்தை யோகத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிச்சு இந்த நாளை கடப்பது என்பதுதான். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட சம்பவம், அதாவது நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாள். எந்த ரூபத்துல அந்த நல்ல செய்தி வரப்போகிறது என்பது தெரியாது. ஆனாலும் கூட ஒரு நற்செய்தி என்பது உங்களை தேடி வரும். அந்த நற்செய்தியின் மூலியமாக மிகப்பெரிய பண வரவு என்பது. பணம் வந்துட்டா என்ன சார், இந்த உலகத்துல எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் இல்லையா? ஆனா அந்த பணம் இன்றைக்கு வரக்கூடிய பணமானது உங்களுக்கு கூடவே தங்கும். அதுதான் அது பெரிய விஷயம். கன்னிராசினியர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி மனசுல தேவையில்லாத குழப்பங்கள் சஞ்சலங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தள்ளி இருப்பது நல்லது. தேவையில்லாத குழப்பங்கள் சகோதர சகோதரிகளின் மூலியமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நண்பர்கள் மூலியமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகையினால நீங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். துலாம் ராசினியர்களுக்கு மனசோர்வும் உடல் சோர்வும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. நாம பேசும்போதே உண்மையை சொல்றோம், எல்லாமே நல்லா இருக்கு அப்படி இல்லை. எது நல்லா இல்லையோ அது நல்லா இல்லை, சரிப்படுத்திக்கணும். இன்றைக்கு உங்களுடைய தேவை என்பது தியானம் மிக மிக அவசியம். ஈஸ்வர பெருமானை நினைத்து ஓம் நம சிவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மனசுல கோபமும் எரிச்சலும் வரக்கூடிய. பொதுவா விருச்சிகத்துக்கு கோபம் வராது, வந்துட்டா பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு மனசுல வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த கோபப்படுவதனால மற்றவங்களுக்கு பாதிப்போ இல்லையோ, முதல்ல நம்ம உடல் நலத்துக்கு பாதிக்கும். அப்ப விருச்சிக ராசி என்பவர்கள் அந்த கோபத்தை தவிர்க்க வேண்டும், அமைதி நாட வேண்டும். தனுசு ராசினியர்கள் இன்றைக்கு நல்ல விஷயங்களை செய்ய போறீங்க, நல்ல சிந்தனைகள் உங்க மனசுல வரப்போகுது, நல்ல வார்த்தைகளை பேச போகுது. இப்படி இருக்கும் போது வாழ்க்கையில நல்லது மட்டும் எப்படி நடக்காம இருக்கும். இன்னைக்கு தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்கு. கணவன் மனைவி இடையே பரஸ்பர நட்பு வரும். அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட பெருமை அடையக்கூடிய வகையில ஒரு நற்செய்தி உங்களை. மகர ராசி என்பவர்களுக்கு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படிங்கிற சொல்ல நீங்க ஞாபகம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உயர்வான சின்ன ஈகோ எப்படிப்பா, ஈகோங்கிறது இதுவாத்தான் இடம் கேட்கும். சேர்ல முனையில உட்கார்ந்து ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு நம்மளையே அது ஆட்கொள்ளணும். கும்பராசினியர்களுக்கு மனசுல நிறைய எழுச்சி ஆர்வம் எல்லாத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய நாள். இந்த மாதிரி நாள்ல கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸும் வரும். அந்த ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பதற்கு நிதானம் என்பது அவசியம். தானத்தை
எல்லாவற்றில் சிறந்தது நிதானம். அப்படிப்பட்ட நிதானத்தை நீங்கள் இன்றைக்கு கடைபிடிக்க வேண்டும். மீனராசி என்பவர்களுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் மாற்றி சாதனைகளை படைக்கக்கூடிய நாளாக இன்று வரும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, மீனராசி என்பவர்களே, கடைசி வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா ஆண்டவனே உங்க பக்கம் இருக்கானே, உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். உங்களை பெத்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க வாங்கிடுங்க. வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது உண்மை. இன்று 11 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்த அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேர் எனது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.